சிவகங்கை அருகே டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்டம் காளையார்கோவில் அருகே குருந்தணி கிராமத்தில் டாஸ்மாக் கடை அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதனை அறிந்த பொதுமக்கள் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனையடுத்து அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட மாட்டாது என வருவாய்த்துறை அதிகாரி உறுதியளித்துள்ளார். இதனிடையே டாஸ்மாக் கடை அமைக்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் உயர்மின் அழுத்த கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்தினர். இதில் பெண்கள் சிலரும் கலந்து கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரம் போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்த நிலையிலும் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை. அதற்கு பிறகு மின்சாரத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்த போராட்டக்காரர்களை எச்சரித்ததால் அவர்கள் கீழே இறங்கி வந்தனர். எங்கள் ஊரை சுற்றி மொத்தம் 5-6 கிராமங்கள் நிறையா இருக்குது. நாங்கள் இந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போகணும். நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தை சொல்லிட்டோம். அவங்க மறுபடியும் அதை தடை மீறியும் மறுபடியும் வச்சிருக்காங்க. நாங்கள் 2 நாளாக போராட்டம் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு எங்கள் கிராம மக்கள் எல்லாரும் டவர் மேலே ஏறி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் மறுபடியும் சாராய கடைங்க திறந்தாங்கன்னா நாங்கள் என்ன நடவடிக்கை எடுப்போம்னு எங்களுக்கே தெரியாது. டாஸ்மாக் கடைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தினமும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.